கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம். ஸோ இந்த சம் என்ன அப்படின்னா, இது ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண சம். நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதில் எத்தனை கான்சோனன்ட்ஸ், ஸோ கான்சோனன்ட்ஸ்னால் என்ன, ஆல்ஃபபெட் இல்லாத லெட்டர்ஸ். ஸோ எத்தனை கான்சோனன்ட்ஸ் immediately preceded by a symbol and immediately followed by a number பார்க்கலாமா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்னு ஒரு கான்சனன்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, இதுக்கு அடுத்து நம்பர் இருக்குது. ஸோ இவன் ஓகே. ஸோ அதுக்கு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு அடுத்து ஆல்ஃபபெட் ஏ இருக்குது, ஆனால் இது ஒரு வவல், ஸோ இதை எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வாங்க, ஓகே இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, சிம்பிளுக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட்க்கு அடுத்து இன்னொரு ஆல்ஃபபெட், ஸோ இவன் இல்லை. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இல்லையா, ஸோ ஒரு சிம்பிள், கான்சனன்ட், நம்பர், ஸோ இவன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சிம்பிள் லெட்டர் தான் இருக்குது, சிம்பிள் லெட்டர் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை இவங்க சொன்ன மாதிரி இருக்குது, ரெண்டு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. ஸோ இம்மீடியட்லி ப்ரிசீடர்னு யாரை கொடுக்குறாங்களோ அவங்கள ட்ரேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேஸில் என்ன கொடுத்துருந்துச்சு, சிம்பிள். அப்போ எப்போல்லாம் சிம்பிள் வந்துச்சோ அப்போ ஸ்டாப் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிறது என்னது, சிம்பிள், கான்சனன்ட், நம்பர், அந்த பேட்டர்னில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க இருக்க இடத்துலையா நீங்கள் ஸ்டாப் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சலாம்.